ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளுக்கு கனி கொடுக்கும் கிறிஸ்துவ வாழ்க்கை என்பதை குறித்து நாம் கற்றுக்கொண்டு வந்தோம். இதை குறித்து நீங்கள் பல பிரசங்கங்களை கேட்டிருக்கலாம், பல தேவனுடைய பிள்ளைகள் மூலமாக செய்திகள் கேட்டிருக்கலாம். நானும் அதை இந்த கடந்த நாட்களிலே கொடுத்து கொண்டு வந்தேன். அதே சமயத்தில் இன்று ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன், 2 வசனங்கள் வாசிக்கிறேன். இதோடு இந்த செய்தியை நான் முடித்து விடுகிறேன். நாளைய தினத்திலிருந்து ஒரு புதிய தலைப்பிலே நாம் கற்றுக்கொள்ள பார்க்கலாம். கனி கொடுக்கும் கிறிஸ்தவ வாழ்க்கை, சுவையான கனி, அழகான கனி, மருந்தான கனி, நம்முடைய வாழ்க்கை அப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி. ஆனால் இன்று ஒரு தலைப்பு இப்படியாக நான் சொல்ல விரும்புகிறேன். உம்முடைய வாழ்க்கை கசப்பானதாக இருக்கிறதா அல்லது சுவையானதாக இருக்கிறதா? பிறர் விரும்பும் சுவையுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிறீர்களா அல்லது பிறரால் கிறிஸ்து அவமதிக்கப்படும் ஒரு கசப்பான வாழ்க்கையை வாழ்கிறீர்களா? ஆண்டவர் நமக்கு செய்த எல்லா நன்மைகளையும் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். ஏசாயா தீர்க்கதரிசி இந்த வசனங்களிலே புலம்புகிறார் பாருங்கள். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். இப்பொழுது நான் என் நேசரிடத்திலே அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கு ஏற்ற ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டின் மேல் ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. அவர் அதை வேலி அடைத்து, நன்றாக கவனியுங்கள், அவர் அதை வேலி அடைத்து அதில் உள்ள கற்களை பொறுக்கி அது நற்குல திராட்சை செடியிலே நட்டு அதன் நடுவிலே ஒரு கோபுரத்தையும் கட்டி அதில் ஆலையும் உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். நல்ல திராட்சை பழங்கள் தரும். கற்களை பொறுக்கியிருக்கிறார், கோபுரத்தை அங்கே கட்டியிருக்கிறார், வேலை எடுத்து பாதுகாத்திருக்கிறார். இது என்னத்தை குறிக்கிறது? நம்முடைய பாவத்தை மன்னித்திருக்கிறார். நமக்கு எவ்விதமான ஒரு அநியாயம் வரக்கூடாது, பிசாசினால் எந்த தொந்தரவும் வரக்கூடாது என்று சொல்லி வேலி அடைத்து பாதுகாத்திருக்கிறார். அவருடைய பாவம் மன்னிப்பினாலே, அவர் நமக்கு தந்த ரட்சிப்பினாலே அவர் நம்மை பாதுகாத்திருக்கிறார். அப்படி இருந்தும் அது எப்படிப்பட்ட கனிகளை கொடுத்தது? அவர் எதிர்பார்த்தது சுவையான ஒரு வாழ்க்கை, எதிர்பார்த்தது பரிசுத்தமான வாழ்க்கை, எதிர்பார்த்தது உண்மையான வாழ்க்கை, எதிர்பார்த்தது தாழ்மையான வாழ்க்கை. ஆனால் அந்த மரம் எந்த கனி கொடுத்தது? அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. கசப்பான வாழ்க்கை. இன்று நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்து நமக்கு செய்த எல்லா நன்மைகளையும் நாம் நினைப்பார்த்து, நமக்கு அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாக இருந்த நம்மை அவரோட கூட உயிர்ப்பித்து உட்காரவும் செய்த அந்த தேவனுக்கு நாம் ஒரு இனிப்பான சுவையான வாழ்க்கை வாழ்கிறோமா? அவர் விரும்புகிற உண்மை நம்மிடத்தில் உண்டா? அவர் விரும்புகிற தாழ்மை நம்மிடத்தில் உண்டா? அவர் விரும்புகிற பரிசுத்தம் நம்மிடத்தில் உண்டா? ஒருவேளை நான் ஏற்கனவே சொன்னது போல பாடல் பாடலாம், வேதம் வாசிக்கலாம், சபைக்கு செல்லலாம், ஆராதனை நடத்தலாம், பிரசங்கமும் செய்யலாம், அநேகருக்கு உதவியும் செய்யலாம், ஒரு பக்தி உள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழலாம். ஆனால் பாவத்திலிருந்து மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்று நித்திய ஜீவன் எனக்கு உண்டு என்று சொல்லி விசுவாசித்து அவருக்கு பரிசுத்தமாய் வாழ விரும்புகிறாயா? இதுதான் வேண்டும். இல்லாவிட்டால் கசப்பான கனியாக இருக்கலாம். பார்வைக்கு ஒரு நல்ல பச்சை இலை உள்ள மரத்தை போல காணப்படலாம். ஆனால் அதோ கனி இருந்தாலும் அது பறித்து உண்டு மகிழத்தக்கதாக இல்லாமல் அது கசப்பான கனியாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு வேதனை உள்ள வாழ்க்கையை நாம் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழாதபடி பரிசுத்தமாய் வாழ தேவன் தாமே கிருபை செய்வாராக. இன்று அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ ஆண்டவரே, இன்று நான் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ எனக்கு உம்முடைய கிருபை தாரும் சொல்லி கேட்டு தேவனுடைய நாமத்திற்கென்று நாம் மகிமையாக ஜீவிக்க தேவன் கிருபை செய்வாராக. ஆமேன், ஆமேன்.